வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஷாப்பிங் vlog. நான் ஒரு 3 மாசத்துக்கு அப்புறமா வந்துட்டு நான் கார் எடுத்திருக்கேன். ஸோ என்னெல்லாம் நான் இன்னைக்கு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், நம்ம இன்றைக்கி வெஸ்ட் தாம்பரம் விவேக்ஸ்க்கு வந்திருக்கோம். என்ன கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப மாதத்துக்கு அப்புறமா வெளியில் வந்திருக்கேன் ஒரு ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு. இங்கே விவேக்ஸில் ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது லாக்டவுன்லாம் ரிலாக்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துட்டு நம்ம ஷாப் பண்ண முடிஞ்சுது. அண்ட் ப்ராடக்ட்ஸ் பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதம் அண்ட் த வே தே ஹேண்டில் தேர் கஸ்டமர்ஸ், அது வந்துட்டு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்தது. நான் விவேக்ஸ்லேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் என்ன வாங்கினேன் அப்படின்றது இந்த vlogல நம்ம பார்க்கலாம். பார்த்துட்ருக்க நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து யூடியூப் இன்னும் வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஷாப்பிங் vlog வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வெஸ்ட் தாம்பரம் விவேக்ஸ்லேருந்து ஒரு ஏர் கூலர் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு பட்டர்ஃப்ளைல ஒரு கடாய் வாங்கியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் குவிக்காக அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். நாங்கள் குவிக்காக அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறேன். கென்ஸ்டார்லேருந்து ஒரு ஸ்டார்டிங் மாடல் ஒரு குட்டி ஏர் கூலர். இது 12 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. காம்பேக்டாக இருக்கும். இதெல்லாம் சேஃபாக தெர்மாக்கோலோட இருக்குது. ஸோ சைஸ் நல்லா காம்பேக்டாக இருக்கும். ஒரு சின்ன ரூமுக்கு உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு காற்று வரணுன்ற போது இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். அது கூடவே மேனுவல் வருது. இந்த ஏர் கூலரை வந்துட்டு நான் பவரில் வந்துட்டு ப்ளக் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து கென்ஸ்டாரோட நிக்ஸ்ன்ற மாடல் 12 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. அண்ட் இதோட மெக்கானிசம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். இங்கே ஸ்பீடுக்கு வந்துட்டு ஹை, மீடியம், லோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இது வந்து ஏசியில் ஸ்விங் ஆகும் இல்லைங்களா, அது மாதிரி ஸ்விங் ஆகிறதுக்கு ஸ்விங், கூல் அப்படின்னு 3 மோட் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை வந்து ஹையில் வைக்கிறேன். ஆன் ஆகிடுச்சு, தெரியுதுங்களா? நல்லா ப்ளோ இருக்குது. மீடியமில் வைக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்விங் ஆகிறது உங்களுக்கு பார்க்க முடியும். இப்படி ஸ்விங் ஆகுது. அண்ட் ஸ்விங் வேணும்னா நீங்கள் ஆஃபில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரே டைரக்ஷன், யூனி டைரக்ஷனில் வந்துட்டு ஏர் ப்ளோ இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்விங் வேணும் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்துட்டு இந்த லெஃப்ட் டு ரைட் கவர் பண்ணி அது வந்து ஏர் ப்ளோ பண்ணும். ஸோ உங்களுக்கு வீடியோவில் இப்போ ரெக்கார்ட் ஆகிற அளவுக்கு தான் இதோட நாய்ஸ் இருக்கும். ஹையில் வைக்கலாம். அண்ட் இந்த கென்ஸ்டார் நிக்ஸ் ஏர் கூலர் பொறுத்த வரைக்கும் இது ஹனிகோம் பேட் ஈகோ ஃப்ரெண்ட்லி எவாபரேட்டிங் கூலிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஹனிகோம் அது வந்து பின்னாடி இருக்குது அந்த டெக்னாலஜி, தெரியுதுங்களா? ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் இதை எடுத்துகிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். அண்ட் உங்கள் ஏர் கூலர்லேருந்து ஏதாவது ஒரு பேட் ஸ்மெல் வருது அப்படின்னும் போது நீங்கள் வந்து கம்பெனியை காண்டாக்ட் பண்ணி இந்த பார்ட்டை வந்து மாற்ற வேண்டி வரும். பட் அதெல்லாம் வந்து ரேர் கேஸ், அடிக்கடி இருக்காது.
வேறு என்ன போட்டிருக்காங்க, ஐஸ் சேம்பர் இருக்குது, ப்ளோவர், குவாட்ரா ஃப்ளோ டெக்னாலஜி, இன்வெர்ட்டர் காம்பேட்டபிள். ஸோ டஸ்ட் ஃபில்டர் பற்றி சொல்லியிருக்காங்க. டஸ்ட் எல்லாம் வந்துட்டு அது ஃபில்டர் பண்ணிடும். வாட் எல்ஸ், ஆட்டோ ஸ்விங் ஐஸ் சேம்பர். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான மெக்கானிசம் தான். இங்கே வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அண்ட் ஐஸ் க்யூப்ஸும் இங்கே போடலாம். 12 லிட்டர்ஸ் வரைக்கும் வாட்டர் நீங்கள் போட வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் தண்ணி ஊற்ற இங்கே சேம்பர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த சேம்பர் வழியாக இந்த வாட்டர் கீழே போயிட்டு ஸோ உங்கள் வாட்டர் லெவல் வந்து இங்கே வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஏர் கூலர் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். நான் வந்து தண்ணியும் ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நான் விவேக்ஸில் வந்து நான் இந்த பட்டர்ஃப்ளை கிரான்ஸா இந்த கடாய் வாங்கியிருந்தேன். ஸோ இதுவும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஏர் கூலர் வந்து எனக்கு ஃபைனல் ப்ரைஸ் வந்து 4500க்கு நான் வாங்கினேன். 4700 சம்திங் எம்ஆர்பி. அண்ட் இந்த கடாய் வந்துட்டு 24 சென்டிமீட்டர் பட்டர்ஃப்ளையோட கிரான்ஸா கடாய். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்டவ்லேயும் யூஸ் பண்ணலாம், இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே காம்பேட்டபிள், ஒட்டாமல் வரும். ஸோ அதுக்கு ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 1400 சம்திங். நான் வந்து ஃபைனல் ப்ரைஸ் 1300க்கு நான் விவேக்ஸில் வாங்கினேன். இந்த ரெண்டு ப்ராடக்ட்டோட ஆன்லைன் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த கடாய் பொறுத்த வரைக்கும் இது ஒரு 5 லேயர் கோட்டிங் இருக்குது அண்ட் 2 years வாரண்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல ஹார்டு டெஃப்லான் மெட்டீரியல். ஸோ அதான் நான் ஸ்டிக்கியாக வந்துட்டு உங்களுக்கு இந்த சிக்கன் மட்டன் இதெல்லாம் நீங்கள் செய்யும் போது நான் ஸ்டிக்காக ஒட்டாமல் வரத்துக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். நல்லா வெயிட்டாகவும் இருக்குது பட்டர்ஃப்ளையோடது. வாட்டர் ஊற்றி அந்த சில்லான ஏர் ஃப்ளோவும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நான் ஊற்ற போகிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, ஸ்பில் ஆகாமல். அண்ட் வாட்டர் நீங்கள் லோட் பண்ணும்போது பவர் சாக்கெட் வந்து பவர் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே ஊற்றுற தண்ணி வந்து இங்கே வருது, எனக்கு சவுண்ட் வந்து கேட்குது. சில்லுன்னு ஏர் வரத்துக்காக ஐஸ் கியூப் நம்ம இப்படி வச்சுருவோம். இப்போ நான் ஒரு 6 பாட்டில் தண்ணி ஊற்றுனேன். ஸோ லெவல் இவ்வளோ தான் வந்திருக்கு. ஸோ நம்ம வீடியோவுக்கு டெஸ்டிங்க்கு நம்ம இவ்வளோ போதும். அண்ட் ஐஸ் கியூப் மேலே இருக்குது. நான் ஆன் பண்ணிடுறேன். ஸோ இது வரைக்கும் இருக்குது தண்ணி. கூல் ஸ்விங்கில் வச்சுருக்கேன். ஸ்விங் ஆஃப் பண்ணிக்கலாம். சில்லுன்னு காற்று வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு குட்டியாக ஒரு ஏர் கூலர் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதை விட வந்துட்டு லிட்டர்ஸ் வந்து 56 லிட்டர் 70 லிட்டர் அப்படிலாமும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்டிங் மாடல் நான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த ஷாப்பிங் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Till then, this is Sugesh signing off. Be awesome.